இந்த குடும்பத்தோட மூத்த பையன் வேலை கிளம்பிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு சீக்கிரம் ஆக மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அவங்க அம்மா, நீ செய்யற வேலைக்கு சாப்பாடு செய்யறதே பெரிய விஷயம், இல்ல சீக்கிரமா வேற செய்யணுமான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உன் மாமா பையன் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டான், ஆனா நீ பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. உன் தம்பி கூட ஐடில நல்ல சம்பளத்துல வேலை செய்யறான், ஆனா நீ இப்படிதான் சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா இவன் மாமா பையன் சித்தப்பா கிட்ட காசு கொடுத்து தான் கவர்மெண்ட் ஜாபே வாங்கினா. அது மட்டும் இல்லாம தம்பிக்கு ஐடில படிக்க வச்சீங்க, ஆனா நீங்க எங்களை டிப்ளமா தான் படிக்க வச்சீங்க. இப்ப கூட நான் பண்ற பிசினஸ்ல உங்களை ஏன்னா கேட்டேன், நானே தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப அவங்க தம்பி கிளம்புறான். ஆனா அவங்க அண்ணன் சாப்பாடை விட்டுட்டு போயிருப்பான். சோ அதை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உங்க அண்ணனுக்கு அவசர அவசரமா செஞ்ச சாப்பாடுறா, இரு உனக்கு பொறுமையா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சு தராங்க. சீட்டு பணம் கட்டுறதுக்காக மாமா வீட்டுக்கு போறாங்க. மாமாவை இவரை பார்த்துட்டு வந்து உட்காருமா, தண்ணிலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பின்னாடியே அவங்க தம்பி வர, அதை பார்த்து அவங்க மாமா எழுந்து நின்று வாங்க மாப்பிள்ள டீ போட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க. அவங்க பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போறா. அதை பார்த்து இவன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். ஜாபுக்கு போனதுமே அங்கேயும் போன் கால்ல ரொம்ப டென்ஷனா தான் பேசுறான். வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா இவனோட 2 போட்டோவை கேட்கறாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் நான் பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அம்மா கோவப்பட்டு, அப்ப உன்னோட தம்பியோட கல்யாணம் எப்படா பண்றதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்டதுமே தான் இவனுக்கு, அப்ப தம்பி கல்யாணம் பண்ணதான் என்ன பிரஷர் போட்டுட்டு இருக்கீங்களா, அவ்வளவு அவசரம்னா நீங்க தம்பிக்கே கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவமா திட்டு போயிடுறான். அவன் வேலை செய்யும்போது பக்கத்துல இருக்க பொண்ணு காசு அனுப்புறன்னு சொல்லிட்டு இவன் தம்பியோட நம்பருக்கு அனுப்பிடுறா. ஆக்சுவலா அவன் தம்பிக்கே இவனுக்கும் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகாந்த்னு சொல்லிட்டு ஒரே பேர்ல தான் இருக்கும். கிருஷ்ணான்ற பேருக்கு இந்த பொண்ணு அனுப்பியிருப்பா. சோ இந்த பொண்ணை கோவப்பட்டு திட்டிடுறான். இதனால இந்த பொண்ணுமே பேசாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா அடுத்த நாள் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கறான். நான் எப்பவுமே கோவமா தான் இருக்கேன், வீட்லயுமே கோவமா இருந்தே பழகி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த பொண்ணுமே எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி கொடுக்குறா. ஆனா இவனுக்கு சுட்டு போட்டாலும் சுத்தமா வர மாட்டேங்குது. ஆனா வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா உன்னோட மாமா பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாடா, சோ நீ நாளைக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. ஜூஸ் குடுக்க சொல்றாங்க. பார்த்தா இவன் தம்பி குடுக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு, நான் கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, ஆனா இவரை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க அம்மாவும், பரவாயில்ல விடுங்க, நிச்சயம் பண்றோம், இதெல்லாம் பெரிய பையன் பெருசா கண்டுக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இவன் வெளியே வந்துடுறான். ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, உனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா இவன் இங்க எல்லாருமே பிடிச்சவங்க நல்லா பாத்துக்கிட்டு பக்கத்திலே இருக்கணும், விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அந்த ஆபீஸ்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட, எனக்கு பிடிச்சிருக்குன்னு முதலே சொல்லியிருந்தா, இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுடுறா. அதை கேட்டதுமே இவன் ஷாக் ஆயிடுறான்.